தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் இன்றைக்கி சேர்ந்திருக்கிற எங்கள் அம்மாமார்களுக்கும் அக்கா அம்மார்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு புதிய எழுச்சியும் தமிழ்நாட்டில் உருவாக்கும். இதில் எந்த விதமான இது இல்லை. தளபதி அவர் இன்றைக்கி அரசியல் கட்சியில் அடியெடுத்து வச்சுருக்காரு. தமிழக மக்களுடைய சூழ்நிலையை கருதி இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாடு எந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குதுன்னு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே திரும்பினாலும் டாஸ்மாக் கடை தான் இல்லைங்களா? அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த கட்சியும் விமர்சனம் பண்ணக்கூடாது. நாம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுமே தவிர அடுத்த கட்சியை கூட சொல்லக்கூடாது இருக்காங்க. தலைவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு கட்சியை தாக்கி பேச வேண்டாம், அநாகரிகமெல்லாம் பேச வேண்டாம். நம்மளுடைய அரசியல் நாம் மக்களுக்கு நாம் என்ன செய்வோங்கிறத எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துனா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி சில நாகரிகங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் என்னென்ன செஞ்சுருக்குங்கிறத லைனாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தளபதி அரசியலுக்கு வர்றதுக்கு இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்குறாங்க. தளபதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இலங்கையில் போர் நடக்கும்போது அதை நிறுத்த சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்கார். டெல்லியில் ஊழலை எதிர்த்து இந்தியாவில் நடக்கிற ஊழலை எதிர்த்து அண்ணா ஹசாரே டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போய் பொறுப்பிட்ட ஒரே தமிழ் தளபதி. தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அன்றைக்கி சினிமா நடிகர்கள்லாம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாங்க. மக்களோட மக்களாக போய் கலந்துக்கிட்ட ஒரே தலைவர் தான் நம்மளோட தளபதி. நீட் தேர்வில் தங்கச்சி அனிதா இறந்தாங்க. அதுக்கு எந்த பாகுபாடும் பார்க்காம உடனே போய் தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக போய் அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து பார்த்தார். நம்ம தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதை எதிர்த்து நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சார். இது மாதிரி தளபதி இப்போ திருநெல்வேலியில் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் அவர் இப்போ நலத்திட்ட உதவி பண்ணியிருந்தார். இது மாதிரி நிறைய அவர் பண்ணிகிட்டு இருக்கார். அரசியலுக்கு வரக்கு இதை அவர் எங்ககிட்ட சொல்கிற வார்த்தை அதிகமாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள்லாம் இருட்டில் உட்காந்து படம் பார்த்ததுனால தான் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொன்னார். இது எந்த தலைவர் சொல்லுவார்? இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சு கூட சில நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். அப்புறம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் தன்னை நம்பி வந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி நமக்காக வெளியே வர்றார், நம்மளுக்காக அரசியல் நம்பி வர்றார். இதில் யார் செஞ்சாங்க? இப்போ இந்த ஒரு 75 வருஷ கட்சி ஒன்று இருக்குது, 50 வருஷ கட்சி ஒன்று இருக்குது. இந்த கட்சி இத்தனை வருஷமாக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? பொருளாதாரம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனையை சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பிரச்சனையை சொல்ல போனால் அடுத்த கட்சி என்ன செஞ்சதுங்கிறத சொல்லி தான் சேர்த்து தான் சொல்ல முடியும். இவ்வளோ மகளிர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் மகளிர் முடிவு செஞ்சால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்யும். நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு மைக்கு பிடிச்சி இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மாவும் என்னோடய மனைவியும் என்னோட தளபதி தான் காரணம். சரிங்களா? இப்படி ஒரு இடத்துல நான் நிற்கணுன்னா கூட நீங்கள் இருந்தால் தான் எங்களை மாதிரி நாங்கள் இப்படி நிற்க முடியும். இவ்வளோ பேர் சேர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம கழக தோழர்கள் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.